மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்குவதற்காக இவர் அகப்பை சித்தர் பாடல்கள் 90 என்ற நூலை எழுதினார். அங்கும் இங்கும் ஓடும் மன அலையை மட்டுப்படுத்தினால் நஞ்சுண்ணவும் வேண்டாம், நாதியற்று திரியவும் வேண்டாம், அந்த இறைநாதன் உன்முன் தோன்றுவான் என்பது இவரின் வாக்கு. இவர் இயற்றிய நூல்கள் அகப்பை சித்தர் பாடல் 90, அகப்பை பூரண ஞானம் என்பதாகும். இவர் சித்தியடைந்த திருத்தலம் திருவையாறு. அகப்பை சித்தர் குறித்த தியான செய்யுள்: இலை உடையுடன் கலை உருவாய் காட்சி தரும் காரிய சித்தி சுவாமியே, மாறாத சித்தியை மரப்பொந்தினில் பெற்ற மங்கா செல்வரே, அசைகின்ற புத்தியை இசைகின்ற சித்தியால் இனிது காப்பாய் அகப்பை சித்தரே